இப்ப அன்னைக்கிளின்னு ஒரு படம் வந்தது சார். அப்ப அந்த காலகட்டத்துல எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை சார் ஏற்படுது? இல்லை அந்த பாட்டு மச்சான பார்த்தீங்களா பாட்டு ஒரு நாள் மத்தியானம் அப்போ வந்து ரேடியோ விட்டால் நமக்கு ஒன்றுமே கிடையாது இல்லை. அந்த ரேடியோவில் அந்த பாட்டை போடுறாங்க மத்தியானம் 3 மணிக்கு வருது. என்னடா இந்த பாட்டு அப்படியே அந்த ஒரு 5 நிமிஷம் தூக்கி வாரி போட்டுருச்சு. அன்னைக்கு வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை. மறுநாள் நான் காலேஜுக்கு போகிறேன், ஹாஸ்பிட்டலுக்கு போய் உக்காடுறேன். அத்தனை பேர் அதை பற்றி பேசுகிறேன். என்னடா இது என்னடா இது. அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த பாட்டு அதில் அந்த படம் அப்போ தான் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் இதை போடுறாங்க. அன்றைக்கி சாயந்தரமே நான் அந்த படத்துக்கு ராஜகுமாரி தேட்டரில் ஓடுது. போகிறேன், டிக்கெட்டுக்கு புக் பண்ணுறேன். டிக்கெட் கிடைக்குங்களான்னு. சார் தியேட்டரே காலியாக இருக்குது, வாங்க சார்னார். பால்கனியில் போய் உட்காரணும். நானும் என் மனைவி, தஞ்சாவூர்லேருந்து எங்கள் சொந்தக்காரர் வந்திருந்தார். நாங்கள் 4 பேர் போயிருந்தோம். பால்கனி பூரா நாங்கள் 4 பேர். தியேட்டர் முழுக்க ஒரு 20 பேர். காக்கா இல்லை. ஆனால் அந்த படத்தில் பார்த்தா அந்த பாட்டை தவிர வர படத்தில் ஒன்றுமே இல்லை. படமும் சரியான படமாக தெரியல. அப்போ என் அண்ணன் மகன் வந்து சித்தப்பா இந்த படத்துக்கு போகணுன்னா, அட தியேட்டரே காலியாக இருந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி டிரைவரை போட்டு அனுப்பிச்சி விட்டாக்கா, டிரைவர் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறான். சார் ஐயா தியேட்டர் கிட்டே போக முடியல, கூட்டம் வரும், அலாம் மோதுது. அதுக்கப்புறம் அந்த பாட்டு பிக்கப் ஆகிடுச்சு. இசைக்காக தான் அந்த படம் ஓடுச்சு. அந்த ஒரு பாட்டுக்காக ஓட ஓடன்னு ஓடி. அதுக்கப்புறம் அடுத்த படம்லாம் வந்தார். அதில் ஒரு நாள் உன்னோடு ஒரு நாளுங்கிற ஒரு பாட்டு, உறவாடும் நெஞ்சங்கள்ங்கிற அதெல்லாம் பெருசாக வந்து அப்புறம் அப்படியே பெருசாக வந்துட்டார்.